வேர்ல்டுலே ரொம்ப ஸ்கேரியாஸான சவுண்டு தாங்க நம்ம சேனலில் கொண்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த 5 விதமான ஸ்கேரி சவுண்டு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நார்மல் சவுண்டு மாதிரி இருக்காதுங்க. இது நீங்கள் இது கேட்டிங்கன்னா ஒரே இடத்துல நின்று பார்ப்பீங்களா இல்லை வந்து அங்கேருந்து ஓடிடுவீங்களா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த 5 ஸ்கேரி சவுண்டு வந்து வேர்ல்டுலே ரொம்ப ஃபேமஸான சவுண்டுங்க. ஃபஸ்ட்டு 5வது சவுண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து யூஎஸ் மிலிட்ரியில் வந்து பயன்படுத்துவாங்க. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் எனிமி யாராவது வந்துட்டாங்கன்னா நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிலிர்க்கு வைக்கலாம் உடம்புலாம், அந்த மாதிரி வந்து தனியாக மாட்டிட்டாங்க அப்படின்னா, சப்போஸ் தெரியாதுல்ல அங்கே யூஎஸ் ஆர்மி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு தனியாக மாட்டும்போது பார்த்தீங்கன்னா நைட் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்னுட்டாக இருக்கும்போது ஒரு ஃபாரஸ்ட்டில் எந்த நாய்ஸுமே இல்லாத தனியாக மாட்டினா என்ன ஃபீல் பண்ணுவீங்க, அந்த மாதிரி டைம் ஜஸ்ட்டு நீங்கள் இமேஜின் பண்ணிங்க, அந்த சவுண்டு வந்து ஆளே இல்லாத காட்டில் நீங்கள் தனியாக போயிட்டு இருக்கும்போது, ரொம்ப ஹாண்டடாகவும் அபண்டண்ட்டாகவும் இருக்கிற காட்டில் தனியாக போயிட்டு இருக்கும்போது அந்த நாய்ஸை வந்து ப்ளே பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் நம்ம ஹார்ட் பீட்டு. ஆளே இல்லாது நிறைய பேர் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரியும், ஏன்னா நம்ம கண் எதிர்க்க பார்க்கும்போது யாருமே இல்லைங்க, ஆனால் நாய்ஸ் மட்டும் வருதுன்னா எப்படி இருக்கும், ரொம்ப பயமாக தானே இருக்கும். சும்மாவே காட்டில் தனியாக போனாலே பயமாக இருக்கும். இந்த மாதிரி மியூசிக்கு சாங்லாம் ப்ளே பண்ணால் என்ன ஆகுறது, க்ரீப்பி சவுண்டு மாதிரி ஏதோ அமானுஷமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹார்ட் பீட் ஆகி அவனே செத்துருவாங்க. பம்பிங் ஹார்ட் பீட் அதிகமாகி பயத்துலேயே வந்து செத்துருவான். இதுதான் அவங்களோட கான்செப்டே.